ஷூட்டிங் முடிச்சுட்டு எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அவ்ளோ டயர்டா இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ள நுழையும்போதே ஸ்ரதனையும், தேவேஷையும் பார்த்த உடனே என்னோட டயர்ட் எல்லாமே வந்து போயிடும். ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ண மாட்டேன். இப்படி பசங்களோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, அதுக்கப்புறமா அவங்கள தூங்கலாம் வச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு நான் தூங்கவே வந்து போவேன். இப்பலாம் ஷூட்டிங் போகும்போது என்ன தோணும் அப்படின்னா, எப்படா மறுபடியும் ஷூட்டிங் எல்லாம் முடியும் அப்படின்னு தான் வந்து டே ஸ்டார்ட் ஆகுறப்பவே நான் யோசிச்சிட்டே போவேன். ஏன்னா பசங்களோட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பட் ஷூட்டிங் போகும்போது ஒரு 2, 3 டேஸ் ஸ்டார்ட்டிங்கில ரொம்ப கஷ்டமா தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வேற ஆப்ஷனே இல்ல. கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்றதுனால, நானுமே ஷூட்டிங் கிளம்பி போயிடுவேன். ரெகுலரா ஷூட்டிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இல்ல. மாசத்துல அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாள் ஷூட்டிங் வந்து இருக்கும். மத்த 20 நாள் பசங்களோட தான் இருப்பேன். இவங்களோட வீட்ல இருக்கும்போது, அப்பா இவங்க தொல்ல தாங்கவே முடியல. கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க முடியல அப்படியெல்லாம் தோணும். ஆனா ஷூட்டிங் போயிட்டோம் அப்படின்னா, ரொம்ப கவலையா இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சந்தோஷப்படுத்துறதும் இவங்க தான். என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறதும் இவங்க தான்.